ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 6னே வச்சுக்கலாம். ஏன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் எதுவும் ரைடு எடுத்தேன். பட் பைக் டாக்ஸி ஓட்டலை. ஏன்னா வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் இன்ஸ்டாமார்ட் அந்த மாதிரியான டெலிவரி தான் வந்து ரேப்பிடோ அப்ளிகேஷன் வழி நான் ஓட்டினேன். அதனால் அது மட்டும் இல்லாமல் அதோட பீக் டைம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 11 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 7 o'clockலேருந்து ஒரு 11 o'clock வரைக்கும். அப்போ தான் அதில் வந்து சர்ச் அமௌண்ட் இருக்கும். ப்ளஸ் நேற்றுக்கெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து காலநிலைகளும் இங்கே மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ அந்த வெயில் மாறிட்டு இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம்ல எல்லாம் நமக்கு நல்லா சர்ஜ் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஓடினாதான் நம்மளால ஒரு சின்னதாக இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால வந்து பெருசாக அதை வீடியோவாக நான் போடலை. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பைக் டாக்ஸி ஓட்டி எவ்வளோ தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் அது ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அங்கேருந்து எப்படி வந்து ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸ்டாக்கில் இருந்து ஷார்ட் டைம் எப்படி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது, அங்கேருந்து எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு போகிறது தான் இந்த சேனலோட மெயினான ஒரு மோட்டிவாக இருக்குது. எனிவே நம்ம இப்போ வந்து 6:32 ஆயிடுச்சு, திங்கட்கிழமை. ஃப்ரெஷ்ஷாக என்னை இந்த வாரம் ஃபுல்லாக நான் பைக் டாக்ஸி தான் ஓட்ட போகிறேன். என்ன இன்கம் வந்துச்சுன்ட்டு 1 வீக் இன்கம் எவ்வளோன்ட்டு இந்த வாரத்தோட எண்டில் நம்ம பேசலாம். சரிங்க, நம்ம வந்து இன்சென்டிவ் பேஜ் போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் எவ்வளோ வந்து சம்பாதிச்சிருக்கோன்னு பார்ப்போம். ஆல் ஆர்டர் வீக்லி லாஸ்ட் வீக் 15லேருந்து 21 வரைக்கும் நான் எந்த ஒரு இன்சென்டிவும் இல்லாமல் 11,760 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். சரிங்களா? இது கூடயே நம்ம இன்சென்டிவ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு பார்ப்போம். இது ஓவராலாக 18,000 சம்திங் ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். இதில் வந்து நமக்கு 4,681 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,430 ரூபா. நான் 2 நாள் பைக் டாக்ஸி ஓட்டியே வந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை 1,811 ரூபாய் எடுத்தேன். பைக் டாக்ஸியில் வந்து டெலிவரி, இன்ஸ்டாமார்ட் டெலிவரியில். அதே மாதிரி தான் 21ஆம் தேதி நேற்று 1,836 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்னைக்கு வாங்க நமக்கு என்ன இன்சென்டிவ் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்சென்டிவ் பேஜில் போகிறேன். டெய்லி இன்சென்டிவ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைடெல்லாம் அகெயின் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். பரவாயில்ல. காலையில் 18 ரைடு நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா 7லேருந்து 12 o'clockக்குள்ளேனா 250, 12 o'clockலேருந்து 4 o'clockனா 200, 4 o'clockலேருந்து 9 o'clockனா 150. ஓவராலாக வந்து 600 ரூபாய் வந்து இன்சென்டிவ் இருக்குது. இதுக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ரைடு பார்த்தீங்கன்னா 48 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு இந்த 600 ரூபாய் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அதுதான் இன்சென்டிவ். வீக்லி இன்சென்டிவ் பார்ப்போம். அதுவும் சரியாக ஏற்றி வச்சுருக்கான். 150 ரைடு எடுத்தால் தான் 1,100 ரூபாவே கிடைக்கும். சரி, இப்போ வந்து நமக்கு இதில் எல்லாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மழை இருக்குது. திடீர்னு மழை வந்தாச்சுன்னா பேசஞ்சர் ஏற மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ரேப்பிடோவில் இருக்குது. வெயில்னா கூட பேசஞ்சர் வந்து அதிகமாக ஏறுவாங்க. இப்போ மழை ஆனனால ஏறுறது கஷ்டம். அதனால் நம்ம இப்போ வேறு மாதிரி இன்ஸ்டாமார்ட் டெலிவரி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து இது ஒன்லி வந்து பைக் ரைடுக்கு மட்டும்தான். சரிங்களா? மற்றதுக்கு எதுவுமே வந்து இன்சென்டிவ் கவர் ஆகாது. ஓகே, இன்னைக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே டன். இப்போ வந்து 6:34. இன்னைக்கு கொஞ்சம் நேரமே ஆக்டிவ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து இந்த வாரம் டெய்லியுமே வந்து 2,000 ரூபாய் எடுக்கிறதா நம்மளோட சேலஞ்ச். அது வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, நம்ம அக்கௌண்ட்டில் எப்போ 2,000க்கு மேலே போகுதோ அதுக்கு மேலே எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் 2,000 ரீச் ஆனால் தான் அன்னைக்குள்ள டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அது பைக் டாக்ஸியில் கிடைக்கலன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நம்ம 2,000 ருபீஸ் வந்து சம்பாதிப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான். ஏன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய இந்த ஹார்ட் ஒர்க்கு தான் நம்மளை இன்னும் கொஞ்ச நாள்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்காக மாற்ற போகுது. ஏன்னா இப்போ நம்ம வெயில் இன்னைக்கு லீவ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே டைம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம அது பண்ண மாட்டோம். இன்னைக்கு
வந்து ஸ்ட்ராங்காக 2000 ருபீஸ் நம்ம டெய்லியும் சம்பாதிக்கணும். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக நமக்கு 1500 கையில் கிடைக்கணும். அது இப்போ தான் நமக்கு ஒர்த்தான வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து டே 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையிலேயே வந்து 6:30க்கே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 7:30, 8 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 6:30க்கு இங்கேருந்து கனெக்ட் பண்ணி சிட்டிக்கு போனேன். ஒரு ஜூனில் வந்து தான் ஓடினேன். ஏன்னா இன்னைக்கு மண்டே நல்லா சரிஞ்சிருக்கும், நிறைய ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். அதனால சிட்டியில் போய் ஓடினா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு சிட்டிக்கு டைரெக்டாக போயிட்டேன். ஏன்னா நான் வந்து அவுட்டரில் இருக்கிறேன். போயிட்டு அங்கே ஓட்டி இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சோம், ஓவராலாக இன்னைக்கு ஒரு 13 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக ஓட்டியிருப்போம். அப்படின்னா ஒரு 8:30 மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1:30 மாதிரி வந்து லஞ்சுக்கு வந்து 1 hour நெட்டாக பிரேக் எடுத்துக்கிட்டேன். 1:30லேருந்து 2:30 வரைக்கும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்ம சரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போகிறப்போ அதோட அந்த ஆப்போட எல்லாம் பாஸ்வேர்டெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு. அதனால என்னால் அதை பண்ண முடியலை. ஏன்னா என்கிட்ட ஒரு சில கீ இருக்கும், ஏபிஐ கீ ஆகட்டும், அதே மாதிரி சில விஷயங்கள் நான் வந்து மெஷப் எடுத்து எனக்கு லேடார், நான் ஓனாக எனக்கு லேடார் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து லிங்க் இருக்கும் என்னோட கூகுள் கூட, ஜிமெயில் அந்த கூகுள் இது கூட லிங்காக இருக்கும், டிரைவ் கூட. அது எதுவுமே வந்து என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியலை. சரி, அதனால் அப்படியே சரி இதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு வரக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்து, நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது மந்த் எண்ட் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணாமல் செப்பரேட்டாக நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டு அதை அப்படியே இது பண்ணேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு பார்ப்போம். 2683 இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கோம். 13 மணிக்கூர் வந்து ரேப்பிடோ ஓட்டி 13 மணி நேரத்தில் தேவைக்கான ரெஸ்ட் எல்லாம் எடுத்து கண்டினியூஸாக நான் அந்த ஒரு ஒர்க்கில் தான் இருந்திருக்கோம். அந்த ஒரு 13 ஹவர் வந்து ஒர்க்குக்குள்ளே இருந்திருக்கோம். ஏன்னா ஒர்க்குக்குள்ளே இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டீ குடிக்கிறது எல்லாமே வந்து ஒர்க்குக்குள்ளே இருந்து தான் நம்ம பண்ணுறோம். எனிவே இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 170 ரூபா பக்கத்தில் எனக்கு டிப்ஸ் கிடச்சிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதில் பார்ப்போம். நம்மளோட இதுலேயும் மணி மேனேஜரில் ஆட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஓவராலாக வந்து என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 2853 ரூபாய். இதில் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 654 ரூபாய் ஆயிருக்கு. பெட்ரோல் மட்டுமே 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, ஒரு 400 ரூபாய் 450 ரூபா பக்கத்தில் ஆயிருக்கும். ஏன்னா சிட்டியில் வந்து இந்த மண்டே வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டினா நல்லா சரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்துமே 10 ரூபாய் 15 ரூபான்னு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. இதனால இன்சென்டிவ் இன்னைக்கு எனக்கு 600 ரூபாய் இருந்துச்சு. அந்த இன்சென்டிவ் வரைக்கும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணலைனாலும் ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒன்னே மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து அது அதையும் நான் கவர் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே காலையில் 250 ஃபுல்லாக கம்ப்ளீட், 200 ஃபுல்லாக கம்ப்ளீட், 150ல் வந்து இந்த லாஸ்ட் இது வரைக்கும் முடித்தேன். இந்த 4 ரைடு வந்து யோசித்தேன், சரி ஓகே காலையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ நம்ம இந்த வந்து இது கொஞ்சம் ஓகே போதும், நல்லா டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் 40 ரூபாய் அப்படின்ட்டு நம்ம அது மட்டும் இல்லாமல் 4 ரைடு எடுத்தால் மோஸ்ட் இன்னைக்கு நான் வந்து 3000 ரூபாய் பக்கத்தில் சம்பாதிச்சிருப்பேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு பார்ப்போம். வரக்கூடிய நாட்களும் நம்ம என்னென்ன எப்படி, ஏன்னா டெய்லி நமக்கு 2000 ருபீஸ் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். வரக்கூடிய நாட்களும் அச்சீவ் பண்ணி இந்த ஃபுல் இன்சென்டிவ் கவர் பண்ணுவோம். சரிங்களா, இந்த வீக்லி இன்சென்டிவ் மஸ்டாக கவர் பண்ணணும். லாஸ்ட் வீக் நான் கவர் பண்ணலை, வெறும் ஒரு 3 இது மட்டும்தான் கவர் பண்ணேன். இப்போ எனக்கு 4000 ருபீஸ் இருக்கு வீக்லி இன்சென்டிவ். அதில் முதல்ல வந்து நான் 150 ரைடு கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு 1100 ரூபாய் கிடைக்கும். இன்னும் 105 ரைடு பேலன்ஸ் இருக்கு. நீ 45 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.